எங்கிருந்து உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த ஹெட்சின்னு ஒரு வெப்சைட்டில் தான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர். நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் ஒன்று விற்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் ஒரு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரிலாம் தே ஹேவ் சம் விஷஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு செல்ஃபாக மேட் பண்ணி பெரிய கம்பெனி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு க்ரீடினஸ்ன்னு கூட வைக்கலாம். ஸோ எது இவ்வளோ விற்கிது, இது இவ்வளோ தானே மேக் பண்ணுறதுக்காகும்னு சொல்லி அந்த ஒரு க்ரீடினஸில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். 2017 I resigned my US job and I was earning almost 1 crore in a year in US. To be very frank சொல்லணும்னா லாஸ்ட் நவம்பரில் தான் நான் ஆக்சுவலாக எனக்கான வீடையே நான் வாங்கினேன். அது வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். ஐ ஹேட் அ கப்பல் ஆஃப் ஹோம்ஸ், பட் ஆனால் வந்து லிவிங்க்குன்னு ஒரு வீடை வந்து நான் வாங்கல. பிகாஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மேக் இட்ஸ் ஒர்த்லெஸ். நான் அந்த வாடகைக்கு நான் போய் ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சம் வாடகை கொடுத்தாலும் ஐ கேன் லிவ் இட் பெட்டர். இது பேசிக்கலி இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டால், யூ ஷுட் பி குட் சேல்ஸ்மேன். அதுதான் பேசிக் ஒன்ல தெரிஞ்சதுன்னா போதும். இது வந்து நமக்கான ஃபீல்டாக இருக்கும், இது என்னால் பண்ண முடியும், லைக் இது நான் எனக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? தேன் மிட்டாய் விற்றாலும் டெஸ்லா கார் விற்றாலும் அதே 10 to 30% தான் ப்ராஃபிட். ஸோ த டிக்கெட் வேல்யூன்னு ஒரு கவுண்ட் சொல்லுவாங்க. டிக்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஹவு மச் யூ ஆர் செல்லிங் ஃபார் அ டிக்கெட். ஒரு ரியல் எஸ்டேட் வந்து இட்ஸ் இஃப் யூ டூ அ மிஸ்டேக், இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக், வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். யூ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் ஒரு லைஃப் டைமோட சேவிங்ஸ் அது போய் சாப்பிட்ரும். ஃப்ரான்ச்சைசிஸில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா பிராண்டாக எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். ஆனால் ஒரு பிராண்ட் ஓனராக வி நோ how much margin we are making it. Literally சொல்றேன், franchisee stores வந்து ஒரு ஸ்டோர்ல இருந்து probably we make almost 5,000 rupees per store. அவ்வளவுதான், 5,000 to 10,000 as a brand owner. Welcome to the next big brand show. ஸோ இன்றைக்கி ஜென்ரலாகவே மக்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காமனாக இன்றைக்கி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அல்லது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கலேருந்து அல்லது இன்றைக்கி ஒரு காமனாக ஒரு சின்ன ஒரு கடையாவது ஆரம்பிச்சணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சணும், அதை எப்படியாவது ஒரு லைக் என்ன சொல்கிறது பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணணும், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகணும், அதை இன்னும் ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை வேல்யூ பீப்புள் வந்து அந்த சீரியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா தான் வந்து அந்த என்டையர் பிஸ்னஸ் அவங்களோட நெட்வொர்க்கை வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் வந்து பேசுகிறோம். ஸோ சீரியல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா யார், ஸோ சீரியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன, ஸோ இதை எப்படி ஒருத்தர்னால வந்து பாசிபிள் ஆக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறையா டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஜென்ரலி சோஷியல் மீடியாவில் வந்து இவரை பற்றி தேடினீங்கன்னா இ-காமர்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு பிராண்டோடைய ஃபவுண்டராக, ஒரு ஃப்ரான்ச்சைசிங், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டோடைய ஃபவுண்டராக வந்து அவரை எனக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீஸ் மிஸ்டர் ராஜராஜன் சார். ஸோ அவரை வந்து ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக வந்து இந்த பாட்காஸ்ட்டில் இன்வைட் பண்ணுறோம். வணக்கம் சார். ஸோ உங்களை எனக்கு லைக் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக வந்து தெரியும் சார், நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திடீர்னு ஒரு நாள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இ-காமர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறீங்க. ஸோ இ-காமர்ஸில் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவை தாண்டி இன்னும் நீங்கள் நிறைய இடத்துல ஸ்கேல் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஜேர்னியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ராஜராஜன் சார், எங்கேருந்து உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் எப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் பேசிக்கலி வந்து ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ஒரு 10-12 years ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஐ ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் லைக் 6-7 கம்பெனிஸ். அது மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெக்ஸவேர்லேருந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா, காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், வாட் எவர் யூ நேம் இட், ஐ ஒர்க் இன் யூஎஸில் ஒரு 7 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ ஸ்டார்டட் அ ஸ்மால் பிஸ்னஸ். ஒரு அந்த ஹெட்சின்னு ஒரு வெப்சைட்டில் தான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர். அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் ஒன்று விற்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளும் ஒரு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரிலாம் தே ஹேவ் சம் விஷஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு செல்ஃபாக மேட் பண்ணி பெரிய கம்பெனி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு க்ரீடினஸ்ன்னு கூட வைக்கலாம். ஸோ எது இவ்வளோ விற்கிது, இது இவ்வளோ தானே மேக் பண்ணுறதுக்காகும்னு சொல்லி அந்த ஒரு க்ரீடினஸில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான். பை லக்கான்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. சி பிகாஸ் யூ நோ ரைட். ஸோ பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பீப்புள் கால் இட் அஸ் லக், அண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா இட் இஸ் யூ ஃபெயில்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தா இட் இஸ் ஹார்ட் ஒர்க், லக், இதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர், இட் ஒர்க்ட் அப்படி தான் பார்க்குறேன். இட் ஒர்க்ட் அண்ட் வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இட் இஸ் லைக் வி வர் டூயிங் லைக் $1 million in 3-4 years அந்த மாதிரியான டைம் ஃப்ரேமில் டன் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ கேம் டு இந்தியா 2017. ஐ ரிசைன் மை US ஜாப் அண்ட் ஐ வாஸ் ஏர்னிங் ஆல்மோஸ்ட் 1 crore in a year in US. ஸோ அதை வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஐ கேம் டு இந்தியா. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இ-காமர்ஸ் வந்து அப்புறம் இங்கே ஃபேக்டர் செட் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் மேக்கிங் இன் இன்கம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது, வி ஹாவ் டு ரீஇன்வெஸ்ட் சம்திங் இல்லையா. அப்போ பிஸ்னஸில் ஒன்று பிஸ்னஸ் சம்பாரிச்சா பிஸ்னஸில் தான் போடுவான்ற
சொல்கிற மாதிரி ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் த பிஸ்னஸ் அகைன். பட் எனக்கு நான் ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன். என்ன மைண்ட் செட் வச்சுருந்தேன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து 5 இயர்ஸுக்கு மேலே பெருசாக யோசிக்கக்கூடாது, 6 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பெருசாக யோசிக்கக்கூடாது. வி ஹாவ் டு எதர் த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும், இல்லாட்டி யூ ஹாவ் டு செக் ஃபார் த ஆல்டர்னேட்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சில பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐ ஹவ் சீன் ஐ ஆக்சுவலி வாட்ச் த பிஸ்னஸ் ஃப்ரம் லாங் டைம். நான் சொன்ன மாதிரி அப்போ 2015-17 ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிக்கல, முன்னாடிலேருந்தே ஐ வாஸ் டூயிங் ஒன் ஆர் அதர் சின்ன இந்த டிஷர்ட் விற்கிறது, நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே நான் பண்ணதான். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப ஐ ஹேவ் அ ஃபியூ சில பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே வர் டூயிங் வெரி குட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தே ரீஇன்வெஸ்டட் அகெயின் அண்ட் அகெயின் வந்த காசு எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒன் ஃபைன் டே திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாமல் இருக்கும். யூ குட் ஹவ் சீன் சம் பீப்புள், ஐ குட் ஹவ் சீன் சம் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அது நம்ம பிஸ்னஸ் மேலே இருக்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அதை பார்க்கலாம். அதை ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பிக்கர் ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பாரிச்சதை சேவ் பண்ணுங்கிறத தாண்டி I have to save it in a safer way அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தேன். தென் ஐ தாட் த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் would be the ரியல் எஸ்டேட்னா என்ன சொல்கிறது, லேண்ட்லையோ இது மாதிரி அது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான். பட் அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் இட் இன் ஹோம், வீடு வாடகை கொடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து நான் டு பி வெரி ஃப்ராங்க் சொல்லணும்னா, லாஸ்ட் நவம்பரில் தான் நான் ஆக்சுவலாக எனக்கான வீடையே நான் வாங்கினேன். அது வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். ஸோ ஐ ஹேட் அ கப்பல் ஆஃப் ஹோம்ஸ், பட் ஆனால் வந்து லிவிங்க்குன்னு ஒரு வீடை வந்து நான் வாங்கலை. ஸோ பிகாஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மேக் இட்ஸ் ஒர்த்லெஸ். நான் அந்த வாடகைக்கு நான் போய் ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை கொடுத்தாலும் ஐ கேன் லிவ் இட் பெட்டர். அந்த ஆங்கிளில் தான் நான் பார்த்தேன். ஸோ தென் ஐ வெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று வாங்கினேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஏன் கல்யாண மண்டபம் வாங்கினதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் மேக் இட் வெரி ஷார்ட். ஸோ த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ஸ் ஆங்கிளில் பார்க்குறப்ப எனக்கு வந்து இப்போ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கினு வச்சுக்கோங்களேன், யூ கெட் அ ஹார்ட்லி 20,000 rupees ரெண்ட் வரலாம், 25,000 வரைக்கும் வரலாம். ஸோ தட் கம்ஸ் அண்டர் 0.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் இந்த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வந்து இட் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அந்த 0.25 தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த கல்யாண மண்டபம்ன்ற விஷயத்தில் நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இட் கிவ்ஸ் மோர் தென் 2%, 1.5 to 2% ரிட்டர்ன்ஸ் வந்து ஐ ஆம் கெட்டிங் இட். ஸோ அதனால் வந்து ஐ இன்வெஸ்டட் இன் தட் அண்ட் அகெயின் ஐ ஃபெல்ட் சேஃபர். ஸோ ஒன்றும் ஆகாது, லேண்டு இட் இஸ் க்ரோயிங் தான். ஸோ அதனால் ஒன்றும் ஆகாது, ஐ கெட் த ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் அந்த ரியல் எஸ்டேட்ஸ்குள்ளே போனோம். அந்த கல்யாண மண்டபம் வாங்கினேன். ஸோ அப்புறம் ஸ்லோவாக அதுலேருந்து அப்படியே வைக்கிறப்ப ஐ ஸ்டார்டட் ஸ்மால் e-commerce business like the leathers. So சில பிஸ்னஸ் சக்ஸஸ் இருக்குது, சில பிஸ்னஸ் லாஸில் இதில் இருக்குது, ஃபெயில்ட் ஆல்சோ. ஸோ அண்ட் த பர்மி ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மை பார்ட்னர் வாஸ் டேக்கிங் கேர் நவ், பட் ஐ எம் நாட் இன்வால்விங் இன் த ஆப்ரேஷன்ஸ் இன் எனி திங், பட் ஆஸ் அன் ஐ எம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்புறம் ஐ ஸ்டார்டட் வெரி ரீசெண்டாக சொல்ல ஆக்சுவலி ஹவ் ஸ்டார்டட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டியூரிங் 7 years. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எது போயிட்டுருக்குன்னா ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் வாஸ் லைக் as of now we have around 40+ stores and we are in Dubai and Sri Lanka and we are planning to open it in London also with our own stores. So on the madriyana perspectives it is growing very fast. It was like a 1.5 years old company. It's close to 1.5 years old. Literally we started in December 2023 and we are in 40th store now. So and we are growing very fast also. So on the angle the happening was the early one. Adukku naduvula vandu I had a resort. ஒரு ரெசார்ட்டை ஒரு சின்னதாக ஒரு டெமாலிஷன் ஸ்டேட்லேருந்து ஒரு ரெசார்ட்டை வாங்கி ஐ ரீபில்ட் இட் அண்ட் ஐ சோல்ட் இட். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இப்போ ஆனைக்கட்டியில் ஐம் பில்டிங் அ க்ரீஸ் தீம்டு ரெசார்ட் ஒன்று கட்டிகிட்ருக்கேன், இந்த க்ரீஸ் இன் ப்ளூன்னு ஒரு தீமில். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் சைட்ஸில் இருக்கேன். அப்புறம் தென் வி ஹாவ் அ கப்பல் ஆஃப் லேண்ட் பையிங்ஸ் அண்ட் செல்லிங்னா அந்த டிடிசிபி பண்ணி ரியல் எஸ்டேட்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ். ஸோ தீஸ் ஆர் மை போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் இதுதான் வந்து என்னோட வே ஆஃப் திஸ் இஸ் வாட் ஐம் கரண்ட்லி டூயிங் நவ். பேசும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு 6-7 வெர்டிகல்ஸில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஜென்ரலி ஒரு இது எல்லாத்துக்குமே தாண்டி பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறோம், நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி பண்ணணும். ஸோ நம்ம இதை அடுத்தடுத்து லைக் ஒரே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஜென்ரலி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த வெர்டிகல்ஸில் நம்ம போகணும், இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எங்கேருந்து வந்தது, இதை எப்படி பில்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, பேசிக்கலி இந்த வாரன் பஃபேயோட கோட் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் என்ற பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சி ரிஸ்க் இன் ஆல் தி பிஸ்னஸ். அந்த ஆங்கிள் தான் பேசிக்கலி ஒன் லைனர். பட் ஆனால் நான் எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா, சம்டைம்ஸ் ஐ டூ இட் ஃபார் சேலஞ்சிங்காக கூட பண்ணுவேன். ஸோ இப்போ திஸ் கை இஸ் டூயிங், ஒய் கான்ட் ஐ டூ இட் அப்படின்ற ஆங்கிளில் கூட நான் பண்ணுவேன் சம்டைம்ஸ். பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் குட், சம்டைம்ஸ் இட் கோஸ் பேட். ஸோ பட் it's a curiosity basically. So why can't I try this? I will see. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன்னா, இப்போ என்கிட்ட காசு இருக்குது அப்படின்றக்காகலாம் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். I do a very basic ground works. So let's say இப்போ ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம் சொல்கிறேன்னா, நான் அதுக்கு முன்னாடி பண்ண கிரவுண்ட் ஒர்க் வந்து இட் இஸ் ஹியூஜ். லைக் 2 to 3 months 4 months கிரவுண்ட் ஒர்க் வந்து see I still today
I learn 3 to 4 hours for my study time வந்து 3 to 4 hours இருக்கும். Even though I manage this thing, so I have a till to 2-3 hours I study things. It can be anything. இது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து I don't just like that என்கிட்ட காசு இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணணும்லாம் போக மாட்டேன். I study a lot. ஸோ ரெசார்ட் பிஸ்னஸ்னால் என்ன, அதோட மார்ஜின்ஸ் எவ்வளோ இருக்கும், ரியல் எஸ்டேட்ஸ்னால் அது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ if you ask any questions related to this, I'm happy to I'm knowledgeable to answer you. ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப I study lot. அதில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நான் 2-3 விஷயம் தான் நான் பார்ப்பேன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். வெதர் இட் இஸ் அ ஸ்கேலபிளான்னு பார்ப்பேன். ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியுமா, அந்த லாஸை என்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா. ஸோ இந்த 3 தான் மேஜராக பார்ப்பேன். இஃப் ஐ லாஸ் 20 lakhs 30 lakhs I can manage it. ஸோ அதனால் அது I will do it. அதை ட்ரை பண்ணுறதை நான் விட மாட்டேன். ஸோ I will just try it. ஸோ சம்திங் விச் இஸ் ஸ்கேலபிளாக பண்ண முடியுமா. இன்றைக்கி நான் ஒன்று பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு 1000 ரூபா கிடைக்குது, பட் தட்ஸ் ஃபைன். இந்த 1000 ரூபா நாளைக்கு லட்சம் ஆகுமா, நாளைக்கு கோடி ஆகுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் எடுத்தோம்னா எய்தர் ஐ கேன் செல் இட் இன் கோயம்புத்தூர், ஈரோடு, I can sell it in London, I can sell it in California. Okay. So I see this is a global business. So நான் இட்லி தோசையை கொண்டு போய் குளோபலாக கொண்டு போக முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னோட ஃபேசினேஷன் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ரியல் எஸ்டேட்ன்றது ரியல் எஸ்டேட் இஸ் எவ்ரிவேர். ஸோ இப்போ நான் இங்கே ஆனக்கட்டில் பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன்றதை தாண்டி இஃப் ஐ கேன் டூ த சேம் டு அமெரிக்கா. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, இது பேசிக்லி இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டால், யூ ஷுட் பி குட் சேல்ஸ்மேன். அதுதான் பேசிக் ஒன்லைன். மற்றதெல்லாம் விற்க தெரிஞ்சால் போதும். அதாவது நான் என்ன ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு வச்சுருக்கீங்க, வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் தட் அப்படின்றது தான் வந்து பேசிக்காக இதாக இருக்குது. அதான் ஒரு சின்ன இதில் கூட சொல்லுவாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இப்போ நீங்கள் அந்த ஷார்க் டேங்க்ல எல்லாம் பார்க்குறீங்களா, கெவின் ஒருத்தரோட ஹி ஹேட் அ டிஸ்கஷன் வித் தெம். ஸோ அப்போ வந்து கெவின் வாஸ் ஆல்ரெடி டூயிங் அ எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அப்போ வந்து தேவர் மெர்ஜிங் வித் ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்போ சொல்கிறப்ப வந்து ஹி வாஸ் ஸ்டேட்டிங், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வாங்கணுன்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பேரண்ட்ஸுக்கு என்ன வாங்கணுங்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஐ நோ வாட் தே வாண்ட் அப்படின்ற ஆங்கிள். அதாவது அப்போ நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ ஹாவ் மை கோர் அஜெண்டா. ஸோ இதுதான் என்னோட யூஎஸ்பி, இதுதான் என்னோட செல்லிங் பாயிண்ட், இதுதான் இதை வச்சு தான் நான் விற்க போகிறேன்றதை நான் ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ அவங்க விற்கிறாரு, இவர் விற்கிறாருன்றாக்கா நான் விற்கிறேன்றதெல்லாம் கிடையாது. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் எனி பிராண்ட்ஸ் ஆர் எனி திங், ஐ டெவலப் certain things. இதுதான் என்னோட ஸ்டோரி டெல்லிங், இதுதான் என்னோட வே ஆஃப் அப்ரோச் ஆஃப் திஸ் பிராண்ட் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணிட்டு தான் ஐ கோ டு த பிஸ்னஸ். ஸோ தட்ஸ் ஹவு I start and I make it faster. ஓகே. இனிஷியலி வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஸோ எதனால் ரியல் எஸ்டேட் அதுக்குள்ளே போகணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், லைக் லேண்ட் பையிங் அண்ட் செல்லிங், இந்த இதை எப்படி நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஓகே இது பண்ணால் காசு வரும் அப்படிங்கிற அதெல்லாம் தாண்டி, ஸோ இது வந்து நமக்கான ஃபீல்டாக இருக்கும், இது என்னால் பண்ண முடியும், இதுதான் எனக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதை பேசிக்கலாக சொல்லுவாங்களே, தேன் மிட்டாய் விற்றாலும் டெஸ்லா கார் விற்றாலும் அதே 10 to 30% தான் ப்ராஃபிட். ஸோ த டிக்கெட் வேல்யூன்னு ஒரு கவுண்ட் சொல்லுவாங்க. டிக்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஹவு மச் யூ ஆர் செல்லிங் ஃபார் அ டிக்கெட்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸில் தான் மார்ஜின்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் விற்றேன்னா எனக்கு ஒரு 30% மார்ஜின் வச்சுங்களேன். இப்போ நான் லேண்ட் விற்றாலும் எனக்கு செல்லே 30% ஆஃப் மார்ஜின்ஸ் இருக்குன்னா, this one scoop of ice cream is 150 rupees or 100 rupees. எனக்கு 30 ரூபா கிடைக்கும். இதை நான் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் விற்றேன்னா, லெட்ஸ் சே ஒரு சென்ட் 10 lakhs rupees நான் ஒரு பீஸ் ஆஃப் விற்றேன்னா, ஐ கெட் 3 lakhs rupees. நான் இப்போ இந்த 3 lakhs விற்கணும்னா எத்தனை பேர்த்த நான் ஐஸ்கிரீம் விற்கணும்? க்ளோஸ் டு 10,000 people or 1,000 people. ஸோ அப்போ ஆனால் ஐ நீட் டு ஃபைண்ட் ஒன் கஸ்டமர் தேர் டு செல் ஒன் ப்ராடக்ட். அப்போ என்னோட இந்த 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு மாதம் எடுத்துக்கிறேன்னா, இதில் என்னோட டார்கெட் வந்து ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு கஸ்டமர் தேடினா போதும். திஸ் இஸ் வாட் ஐ சி. ஸோ அப்போ இந்த ரியல் எஸ்டேட் இஸ் லைக் என்ன சார், த டிக்கெட் வேல்யூ இஸ் பிகர். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து ஐ எம் ஜஸ்ட் ஐம் ஃபேசினேட்டட். அண்ட் அதே மாதிரி நான் வந்து தாட் பூட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ஐ டேக் இன் அ வெரி ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் எனி பிஸ்னஸ் டிப்ஸ் ஆர் ஐ டோன்ட் ஹேவ் ஓடி. அந்த ஓடினா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் ஹியர் அண்ட் தேர்லாம் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம். ஸோ எனக்கு என்ன இருக்குது, என்கிட்ட என்னால் பண்ண முடியும். ஐ டேக் த வெரி காஷியஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் ஐ டூ இட் வித்தின் மை சர்க்கிள். அவ்வளோதான். ஐ எம் நாட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நாட் அ வெரி பிக் மல்டிமில்லியனர்ஸ் அந்த பெரிய இதெல்லாம் கிடையாது. ஐ டூ இட் மை செல்ஃப். ஒரு கம்போஸ்டாக என்ன எனக்கு தெரியுமோ அதை மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்சனலி, ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் அடுத்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தான். இது கேட்குற கரெக்டான பர்சன் நீங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேர் டு ஐ ஸ்டார்ட், லைக் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கும். நான் வந்து ஒரு இன்கேஸ் நான் ப்ரோக்கரேஜ் பண்ணுமா, இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணி இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு விற்கணுமா, அல்லது வந்து ஒரு லைக் ஒருத்தர் கூட பார்ட்னர் பண்ணி பெரிய ப்ராஜெக்டாக போடணுமா, லைக் இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவில்? நீங்கள் சார் ரியல் எஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்ஸை புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டில்
பார்க்கணும் ஃபீல்டில் போகணுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அதோட ரிஸ்க் லெவல்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் வந்து இஃப் யூ டூ அ மிஸ்டேக் இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக், வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். யூ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் ஒரு லைஃப் டைமோட சேவிங்ஸ் அது போய் சாப்பிட்ரும் இஃப் யூ டூ சம் லிட்டில் பிட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ பட் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா யூ ஹாவ் டு நோ. இப்போ நான் என்ன ஆங்கிளில் பார்ப்பேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 3-4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆட் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஐ கெட் அ சீப்பர் லேண்ட்ஸ். இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, அவர் எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும், ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தா போதும், ஒரு 11 லட்ச ரூபா கொடுத்தா போதும், அந்த 12 லட்ச ரூபா கொடுத்தா போதும், அந்த மாதிரியான லேண்ட்ஸை வாங்கிட்டு ஐ பில்ட் அ ஹோம் அண்ட் ஐ வேல்யூ ஆட் இட் அண்ட் ஐல் செல் இட். ஸோ வேல்யூவேட் பண்ணி வீடாக கட்டியோ இல்லாட்டி இதை வச்சு வைப்பேன். இல்லாட்டி லேண்டை வந்து ஒருத்தர் 14 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொஞ்சம் டைம் ஃப்ரேம் பண்ணி அதை க்ளீன் பண்ணி நீட்டாக வேலியெல்லாம் போட்டு ஐ மேக் இட் ஹேப்பன். அந்த மாதிரி வேல்யூவேட் பண்ணி விற்கலாம். யூ கெட் அ வெரி ஸ்மால் மார்ஜின் பட் இட்ஸ் வெரி லெஸ் ரிஸ்க். ஸோ இன்னொரு ஆங்கிள் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த குத்தல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குத்தலில் இருக்கிறது வந்து இப்போ அந்த இடத்துல வந்து 20 லட்ச ரூபா சென்ட் போய்ட்டு அந்த குத்தல் இடம் மட்டும் 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 12 லட்ச ரூபாயில் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் காலப்பட்டியில். அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 18 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா சேல் போயிட்டு இருந்தது. அப்போது எனக்கு இன்னொரு ஆக்சுவலி சில விஷயத்தில் நான் இன்வால்வ் மாட்டேன். ஐ கோ ஃபார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட தான் சேர்ந்து பண்ணுவேன். அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஹி வாஸ் டூயிங் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஹி சஜஸ்டட் மீ. அப்போ என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு 7 சென்ட் இடம் வாங்கினோம். அதில் வந்து குத்தல் வந்து ஒரு 2.5 சென்ட்டுக்கு விழுந்துச்சு. 2.5 சென்ட்டுக்கு தான் ஆக்சுவல் குத்தல் விழுந்துச்சு. மீதி 5 சென்ட்டுமே விழுகல. ஆனால் அந்த லேண்ட் பீஸ் வந்து 7.5 சென்ட். நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த 5 சென்ட்டை தனியாக பிரிச்சிட்டோம். குத்தல் இல்லாத தனியாக பிரிச்சுட்டு அங்கே ஒரு வீட்டை கட்டிட்டு வி செல்லிட்டு அந்த மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது 18 லட்ச ரூபாய்க்கு சென்ட் என்ன ரேட்டோ அதை ப்ரைஸ் பண்ணிட்டோம். இந்த 2.5 சென்ட்டுக்கு சும்மா கட்டிட்டு அதுக்கு அந்த கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குத்தல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த 12 லட்ச ரூபாய்க்கு சென்ட்டு அந்த வீட்டுக்குண்டான காசு அவ்வளோதான். We sold it. But we got the big margin for this 5.5 cents லேண்டுக்கு. இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 18 லட்ச ரூபாய்க்கு we did it. ஸோ அந்த மாதிரியான மார்ஜின்ஸ் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும். this is kind of a domestic, this is very easy to do it. பட் என்னென்னா உங்களோட மார்ஜின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏதாவது கொஞ்சம் அவுட்டரில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி நீங்கள் விற்றீங்கன்னா, if you invest like 55 lakhs 60 lakhs you hardly get 10 lakhs 8 lakhs மார்ஜின்ஸ் வரும். பட் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வரும். இப்போ நீங்கள் இப்போ எனக்கு வந்து நான் சொன்னல ஒரு வீடு 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அந்த லேடி கூப்பிடுவாங்க, இந்த காம்பவுண்ட் வாலில் லைட்டாக ஒரு கிராக் இருக்குதுங்க, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ பில்டர் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் ஐ தாட் ஓகே லேண்ட் செல்லிங் would be the better ஆப்ஷன். ஏன்னா லேண்டை விற்றோம்னா அவங்க என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஹாப்பி, நாமும் ஹாப்பி அப்படின்ற ஆங்கிள் தான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணுவேன்னா வேல்யூ ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இப்போ ரியல் எஸ்டேட் ஆனகட்டில் பண்ணுறது எப்படின்னா, முன்னாடி வந்து பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம், பட் பின்னாடி வந்து ஐ ஹேவ் பில்ட் அ ரெசார்ட் ஆன் மை ஓன். ஸோ அப்போ நான் என்னோட ப்ரொமோஷன் பாயிண்ட் என்ன வச்சேன்னா, ஆனகட்டில் தேர் இஸ் லாட் ஆஃப் லேண்ட்ஸ் ஆர் தேர். பட் நான் என்னோட ஆஸ்பெக்டில் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல வாங்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் எப்படியோ 10 வருஷம் போகவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த வேல்யூ எப்படி ஆட் ஆகும்? ஒரு இடத்த நீங்கள் வாங்கினா இட்ஸ் சப்போஸ் டு க்ரோ இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நான் என்ன சொன்னேன்னா, I invested a lot of money in the resort. So this I will not let you down. ஸோ இது பக்கத்தில் இது இருக்குது. சில இப்போ வந்து டைட்டில் பக்கத்தில் நீங்கள் ஒரு இடம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டெஃபினெட்லி திஸ் வேல்யூ கோஸ் ஹை. அப்படி தான் சொல்கிறேன். இப்போ நான் என்னன்னா ஐம் பில்டிங் அ ரெசார்ட் ஹியர். ஸோ இப்போ இதனால இது பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வந்து இப்போ நான் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ கொடுக்குறேன். நீங்கள் 5 years 10 years வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேல்யூ ஆடட் இருக்கும். யூ கெட் இட் ஆன் த பிகர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஆங்கிளில் தான் ஆமாம் இங்கே வாங்குங்க அப்படின்ற ஆங்கிளில் தான் நான் வந்து அந்த ப்ரொமோஷனல்ஸை சொன்னோம். ஸோ யூ டோன்ட் பிலீவ் இட். அதாவது ஆனகட்டில் நிறைய பேர் சைட் போடுறாங்க. Within 3 months I sold almost 39 plots. அதாவது என்னோட என்டையர் பிளாட்டுமே within 3 monthsல வித்துட்டேன். ஸோ that was my USP. அது அந்த ஆங்கிளில் நான் பார்க்குறேன். there are people who struggling for ஒரு எங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஒரு 6 சைட்டை 2 வருஷமாக விற்காம வச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரியான பீப்புளும் இருக்காங்க. we work on the difference. the value add பண்ணி விற்கிறது வந்து it's my style of business. ஸோ ரியல் எஸ்டேட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலுமே வந்து அடுத்தது உங்களோட மேஜராக நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே இ-காமர்ஸ் பேஸில் வந்து இருந்தது. லைக் US பேஸ்டு நம்ம Amazon.comல சேல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து பேசியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நீங்கள் பேசினால லைக் ஃபியூச்சர் ஆஃப் இ-காமர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்க போகுது. இ-காமர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. லைக் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அல்லது ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இன்றைக்கி இ-காமர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதுக்கான அவேர்னஸ் ஆகட்டும், இது இங்கே ஒரு பொருளை வாங்கி இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படி அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்படின்னா ஈஸி ஆகிடுச்சு, அவைலபிலிட்டி ஈஸி ஆகும்போது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க போது இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். சார் ஃபியூச்சர் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ வில் புட் அ கிளாஸ் ஹியர். நான் என்ன சொல்கிறேன்னா, ஐம்
டாக்கிங் அபவுட் இ-காமர்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் கம் டு மை கிளாஸஸ் செமினார்ஸ் அதுக்காக இல்லை. ஏன்னா அது வந்து டு மேக் அ வெரி கிளியர் பாயிண்ட். சி ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் த இன்ஃபர்மேஷன். ஐ எம் நாட் இது வரைக்கும் என்னோட கிளாஸஸோ இதுலேயே வந்து ஐ நெவர் கால்ட், நாங்கள் வாலண்டியராக கால் பண்ணியோ இதெல்லாம் யாருமே கிடையாது. If you really wish, come end of the day, whatever the information you want, get it delivered. நீங்கள் போகிறதுக்குள்ளே என்ன வேணுமோ வாங்கிட்டு போயிருங்க. இட்ஸ் நாட் மை ரெஸ்பான்ஸ். அந்த மாதிரியான ஆங்கிள் தான் பார்க்குறேன். See, again I will make a clause. I am not selling anything here. So the point I want to make is, நீங்கள் சொல்கிறீங்களா future of e-commerce now. Let's say practical example. I don't say the theoretical data நம்பர்ஸ்லாம் நான் சொல்லலை, பட் நான் ஒரு ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். அதாவது where we are 4 years back, கரெக்ட் தானே? நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும்னா வி கோ எவ்ரிவேர் அண்ட் சி சம்திங். வேர் வி ஆர் நவ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணுறதுக்கே ஹெசிடேட் பண்ணுறோம். நம்ம அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டால் நாளைக்கு காலைல வந்து கொடுத்துட போகிறோம், இதுக்கு ஏன் நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். திஸ் இஸ் வாட் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஃப்ரம் குவிக் காமர்ஸ்லேருந்து ஜெப்டோலேருந்து எவ்ரிதிங் மேட் இட் த இ-காமர்ஸ். இப்போ இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிறது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும் பார்க்குறாங்க. அது கிடையாது. So whichever you sell it through online, it could be a digital, it could be a degree, it could be online courses, it could be உங்களுக்கு ஒரு பர்சனலாக 1-to-1 mentors, whatever it is, everything through online is called as an e-commerce. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப we all adapted to that, ரைட் தானே? இப்போ ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹெஸ்டேட் பண்ண காலம்லாம் தாண்டி இப்போ ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. திஸ் இஸ் வாட் த எவல்யூஷன் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த எவல்யூஷன் வந்து do you think from tomorrow we are going to stop this? No, கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். கரெக்ட் தானே? இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி வேறு யாரோ வர போகிறாங்க, இல்லை இன்னுமே இது அட்வான்ஸ் ஆக போகுது. என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளிங்கிட் ஜெப்டோவையும் நம்ம யோசிச்சே பார்க்கல. கரெக்ட் தானே? இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நவ் வி ஹேவ் ஒரு ஆர்டர் பண்ண 5 நிமிஷத்தில் ஒரு சாண்டில் ஷாப்பை கொண்டு வந்து கொடுத்துட்றான். கடைக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர டைமை விட he is coming very faster. So this is what I see as a future of e-commerce, because we are adapted to the networks. Rates கம்மி பண்ணுறாங்க, social media is bigger, and the spending limit is keep increasing it on the media platforms, social medias, and as well as the commerce platforms. எல்லாத்துலேயுமே the spending limit is getting higher. ஸோ அந்த இப்போ யூஸில் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றுனா, யூஎஸில் ஒரு அமேசான் ப்ரைம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் ப்ரைம் வச்சுருக்கவங்கலாம் வந்து படம் பார்க்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அங்கே ப்ரைம் வச்சுருக்கவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் வந்து க்ளோஸ் டு $1,600 அப்படின்னா க்ளோஸ் டு நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு they are spending for that because of they have a prime ஃப்ரீ டெலிவரி இருக்குன்றக்காக ஆர்டர் பண்ணுற பீப்புள் ஆர் இட்ஸ் க்ரோயிங். ஸோ எவ்ரி இயர் இட் இஸ் அமேசான் இஸ் க்ரோயிங் அ வெரி ஃபாஸ்ட் பே. தட் மீன்ஸ் த பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் லாட்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப ஐ டோன்ட் சி எனிதிங் டவுன்ஃபால் another 20-30 years or 40 years. I don't see it in a negative way. So but அது என்ன சொல்கிறது, அதர் வே அரௌண்ட் பேசணும்னா இட் இஸ் கில்லிங் அவர் மணின்னு கூட சொல்லலாம். ஓகே, அது வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது எனக்கு தெரிஞ்சது வேணாம் நினைக்கிறேன். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இ-காமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஜென்ரலி இன்றைக்கி ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு நான் அடுத்து இது சஸ்டெயின் ஆகுமா, இதை என்ன ஆகும், அடுத்தது வேறு என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு செல்லராக இருக்காங்க, லைக் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதர் அவங்க ஜென்ரிக் ப்ராடக்ட் வச்சிருக்கலாம், அல்லது ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கலாம். பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு லைக் ஆல்ரெடி இந்த காப்பி ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அது ஒரு நாள் சேல் நல்லாயிருக்கும், ஒரு நாள் அது காணாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி இ-காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அடுத்த 5 வருஷத்தில் அவங்க எங்கெங்கெல்லாம் அப்கிரேட் ஆகணும்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் அப்கிரேட் ஆகுறீங்க? சரி, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இ-காமர்ஸை வந்து இ-காமர்ஸ்ன்றது நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி டோன்ட் திங்க் ஒன்லி ஆன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பார்க்காதீங்க. நான் ஒரு கம்பெனி பேர் கூட சொல்கிறேன், ஃப்ளவர் மிஷன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் அவங்க என்ன விற்கிறாங்கன்னா தே ஹாவ் அ 55,000 யூனிக் விசிட்டர்ஸ் தேர். ஓகேங்களா? பர் மந்த் வந்து அவங்க என்ன தெரியுமா விற்கிறாங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு விடுவாங்க. ஐ விஷ் டு சென்ட் அ லெட்டர் டு அ பர்சன் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தே வில் ரைட் அ லெட்டர் டு யுவர் லவ்டு ஒன்ஸ். இவ்வளோ தான், $20 மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். வாரம் 4 லெட்டர் அனுப்புவாங்க. வாரம் ஒரு லெட்டர், 4 லெட்டர் மாதத்துக்கு போகும். தே ஹார்ட்லி ஸ்பெண்ட் $8, $6. இட்ஸ் அன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனையோ வகையான பிஸ்னஸ் ஐ கேன் லிஸ்ட் டவுன். ஸோ அப்போ வந்து அப்போ என்ன நான் பார்க்குறேன் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பையிங் அண்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து இட் இஸ் குட். பட் ஆனால் யூ கேனாட் கன்சிடர் ஆஸ் அ பிஸ்னஸ் ஃபார் ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் யோசிக்க முடியாது. ஏன்னா தேர் வில் பி காம்படிஷன்ஸ் கம்ஸ். ஏன்னா இப்போ நானே என்னோட இன்டர்வியூ பார்த்தேன் 100 sellers வந்துட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து, இங்கேருந்துலாம், சென்னையிலேருந்துலாம். ஸோ அப்போ அது மாதிரி the people are keep growing because it's a easy business. I don't want to spend, I don't have an office space அந்த மாதிரி இல்லாதனால the people are growing. It is welcoming தான். ஏன்னா இப்போ வந்து buyers அதிகமாகும் போது sellers-உம் இன்க்ரீஸ் ஆகிறது, இட்ஸ் a good sign. ஸோ பட் ஆனால் the point வந்து என்ன ஆகுதுன்னா, you should think first. அதாவது இது வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன்,
இது நான் ஒருத்தன்ட்ட வாங்கி விற்கிறேன், நாளைக்கு அவனே விற்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? பாயிண்ட் 1. ஸோ பாயிண்ட் 2 வந்து ஹவு வி சஸ்டெயின் டு த பிஸ்னஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 years அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கணும். அப்போ நான் வந்து எப்படியெல்லாம் இதை வந்து வேல்யூவேட் பண்ணணும், எப்படி இது இ-காமர்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 2-3 பேர்லாம் தெரியும். அவங்களாம் என்ன விற்றுருந்தா டீ, இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ், தேர் டூயிங் வெரி குட் புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து அதாவது நான் எவ்வளோ சொல்கிறது, நான் ஒரு $100,000 அதாவது $1,00,000 விற்கிறது இருக்கும்போது அவங்கலாம் வந்து ஆல்மோஸ்ட் $1 million இருந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க அந்த எக்ஸிஸ்டிங் அந்த டீஸ் அந்த ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத வந்து ஸ்கேல் பண்ணுன்றதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ இன்றைக்கி நான் இதை விற்றுக்கிட்டு இருக்கேன், நான் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான ஸ்டெப்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தேன், ஐயோ நாளைக்கு எனி டைம் இது ரிஸ்க் வந்துடும், ஐ ஹாவ் டு வெர்டிக்கலாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் பார்ட்டி சப்ளைஸ், லோட் டு லோஸுக்குன்னு சொல்லி ஐ வென்ட் ஃபார் மல்டிபிள் வெர்டிகல்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரவுண்ட் த கிளாக் பிஸ்னஸ் வந்துருச்சு. அதாவது இப்போ இன்றைக்கி இந்த மாதம் பார்ட்டி சப்ளைஸ், அடுத்த மாதம் கிஃப்ட் போகும், கிஃப்ட்டில் என்ன ஸ்போர்ட்ஸ் போகும், ஸ்போர்ட்ஸ் பண்ணால் கிட்ஸ் போகும், இது இப்படி போகும் அப்படி போகும். நான் அந்த வெர்டிகல்ஸை பிரித்தேன். ஸோ அப்போ அந்த வெர்டிகல்ஸை பிரிக்கிற போது என்னோட லைன் ஆஃப் பிஸ்னஸ் எங்கேயுமே அடிவாங்கல. அதாவது இந்த மாதம் இந்த இதில் ஒரு சேல் டவுன் ஆனாலும் அதில் ஒன்று எனக்கு பிக் பண்ணி கொடுத்துரும், இது பிக் பண்ணுறப்ப அது பிக். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஆங்கிள்ஸில் வந்து ஐ வாஸ் தாட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றில் க்ரோ பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா போகுதே, அப்படி நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. சரி, பிஸ்னஸ் வந்து எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் அ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பிஸ்னஸ்ன்னு பார்க்குறேன். ஸோ அதாவது யூ மஸ்ட் வெரி கான்ஷியஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ டுமாரோ. ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு எப்படி என் பிஸ்னஸ் இருக்குன்ற ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஃபோர்ஸி பண்ணாமல் விட்டீங்க, நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து உட்காந்திங்கன்னா யூ ஆர் ட்ரௌனிங்னு அர்த்தம். யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அந்த டீமோட இது வந்து இம்பேக்ட் வந்து இருந்தது. கண்டிப்பாக அது வந்து லைக் அமேசான் செல்லர்ஸ்க்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தால் அதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போயே சொல்ல வரீங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான் கோர்ஸ் எல்லாம் நான் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ண வரல அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி ஜென்ரலி இ-காமர்ஸ்னால் மக்கள் மைண்ட் செட்டில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற கோர்சஸ் எடுக்கிறவங்களும் மாஸ்டர் கிளாஸஸ் அது இது நிறைய பேர் எடுக்கிறாங்க. உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொல்ல நினைக்கிறேன், நான் ஒரு அமேசானில் ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் என்னோடய ப்ராண்டில் சேல் பண்ணுறேன். நான் ஆரம்பிக்கும் போது எங்கேயுமே சொல்லலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். என்னோட ஓன் ப்ராடக்ட் மசாலாஸ் ஃபுட் பேஸ்ட் ஒரு 70+ ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 200+ லிஸ்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிற கேட்டகரி ஆஃப் லிஸ்டிங்ஸ் இருக்குது. நான் பண்ணும்பொழுது நானே தான் பண்ணணும், எந்த கோர்ஸும் படிக்க கூட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் ஆச்சு. லிஸ்ட் ஆகி எல்லாத்தையும் முடித்து லிஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள ஒரு 2.5 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் இப்படி தான் பண்ணணுங்கிறனால இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த கோர்ஸஸ் ஆகட்டும், கிளாஸஸ் ஆகட்டும், அது லைக் நீங்களோ இல்லை வேறு யார்ட்டையாவது அது மேண்டட்டரியா இல்லை வந்து இதுக்கான அவைலபிலிட்டி லைக் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி லைக் ஆன்லைன்லேயே கிடைக்கும்? ஆக்சுவலி இது நான் சொல்கிறது தான். அதாவது 2 டைப் ஆஃப் பீப்புள் பார்க்குறேன். நான் எப்படி சொல்கிறேன், என்ன பார்க்குறேன்னா, எனக்கு இப்போ என்னோடய கிளாஸஸில் சில பேர்லாம் வராங்களே, இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் வெரி குட் அட் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ்லையோ இதுலையோ வந்து தேர் வெரி ஸ்ட்ராங். அதாவது திருப்பூரில் ஒருத்தர் இது பண்ணுறாங்க, கரூரில் இந்த மாதிரி தேர் மேனுஃபேக்சரிங் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் வந்து அவங்களுக்கு இ-காமர்ஸ் சைடில் சுத்தமாக நாலேஜ் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ராக்கெட் சயின்ஸ்லாம் சொல்கிறது இல்லை. நீங்கள் போய் சாட் ஜிபியில் என்ன அடிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். பட் த பாயிண்ட் ஐ எம் டெல்லிங் இந்த செமினார்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே, ஆக்சுவலி என்ன ப்ராப்ளமை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட 10 வருஷத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் பேசிக்கலாக எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எனக்கு வர நீங்கள் ஒரு ஓனாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மைக்கை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைக் வந்து ஒரு 45 ரூபா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 40 ஒரு 4500 அங்கே வந்து ஒரு 15000 விற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுங்கள், 4500 வாங்குறேன், அமேசான் கமிஷன் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், இன்ட்டு போட்டு கணக்கு போட்டு சரி ஓகே இதை விற்றோம்னா நமக்கு ஒரு 10000 8000 ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் கணக்கு போடுவீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த மைக்கை ஷிப் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கிலே தெரியாது. உங்களால் கால்குலேட் உங்களால், ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் அதில் இமேஜினே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நான் சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் இப்படி பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே சேவ் பண்ணணும்னா இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் வச்சுக்கணும், இதில் வந்து சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட நான் கோர்ஸ் போல, நான் வந்து எங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த குருஸ்கிட்டையும் போனதில்லை. இது வரைக்கும் நான் ஒரு செமினார் கூட அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ அப்போ பட் ஐ லேர்ன்ட் இட் ஆன் மை ஓன். ஸோ அப்போ அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். யூ குட் ஹவ் நீங்கள் 2.5 மாதம் எடுத்தது வந்து ஒரு 15 நாளில் பண்ணியிருக்கலாம், 20 நாளில் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர நான் நாளைக்கு உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன், உங்களை இதெல்லாம் வந்து ஐ எம் நாட் கிவிங் எனி ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆர் இது நான் வந்து ஐ எம் நாட் அப்செல்லிங் த கோர்சஸ், அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட், திஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் திங்ஸ். நான் ஒரு கோல்டன் ரூல்னு ஒரு 15 ரூல் வச்சிருக்கேன். ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், உனக்கு மார்ஜின் என்ன ரியாலிட்டியில் உனக்கு என்ன வரும், ஏன்னா அது உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்காது. நீங்கள் அமேசான் கால்குலேட்டர்லாம் போட்டால் they give you the rough figure. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குமா தெரியும், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன வரும்னு எனக்கு தான் தெரியும். ஒருத்தருக்கு அமேசான் ஆட்ஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஆஸ் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அமேசான் ஆட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடு போட்டால் தான்
காசு வரும். ஆடை ஸ்டாப் பண்ணினா காசு வராது, சேல்ஸ் நடக்காது. பட் அந்த ஆடுக்கோட ஸ்பெண்டிங் லிமிட் வந்து போய்கிட்டே இருக்கும், 25% 35% போயிட்டு இருக்கும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு யாராலையுமே, மேத் தெரிஞ்சவங்க யாராலையுமே பண்ண முடியாது. எப்படி முக்கால்வாசி இந்தியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஐயோ வித்துக்கிட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஸ்டாப் பண்ணி அது வரதும் போதே அப்படின்னு சொல்லிட்டு தான் 90% ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இன் தட் வே. கடைசியில் நெட்டாக எவ்வளோ கிடைச்சுன்னு கேட்டால் யாருக்குமே இந்த நம்பர்ஸே தெரியாது பேசிக்கலி. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தான் நான் ப்ளூ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளோ தான் விற்றா இவ்வளோ தான் வரும், இவ்வளோ தான் நீ ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், லிட்டரலி வந்து இவ்வளோ தான் உன்னோட பட்ஜெட் வச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் 8 வருஷம் 10 வருஷத்தில் இதுக்குள்ளேயே தான் புழங்குறேன். அதாவது நான் 3 மணி நேரம் படிக்கிறேன்னா 1.5 மணி நேரம் தான் படிக்கிறேன். ஸோ ஹவு திஸ் ஒர்க்ஸ், மற்ற ப்ராடக்ட் என்ன, இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேனே தவிர மற்றபடி இட்ஸ் டன் அப்படின்ற ஆங்கிள் இல்லை. பட் திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. இதுதான் ப்ளூ பிரிண்ட், இதை வச்சு நீ பண்ணிக்கோ, பண்ணாட்டி போ அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தாலுமே எண்ட் ஆஃப் டே லைக் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸ், மல்டிபிள் லைக் செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை மேனேஜ் பண்ணுறீங்க? லைக் எல்லாத்துக்கும் எனக்கும் 8 மணி நேரம் தான் இருக்கும், உங்களுக்கு 8 மணி நேரம் தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அதை எப்படி லைக் ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் பார்க்குறோம், இல்லை இன்றைக்கி இன்னொரு ஃபஸ்ட் ஹாஃபில் இதை பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்குமா? லைக் ஹவ் டு யூ மேனேஜ் யுவர் டைம்? சார் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அதாவது நீங்களே எடுத்துக்கோங்களேன், இல்லை எனி பிஸ்னஸ் மேன், எனி பர்சன்ஸ் ஹூ ரன்ஸ் அ பிஸ்னஸ், ஒரு சிங்கிள் ஸ்டோர் ஒன்று, எல்லாத்துக்கும் 8 மணி நேரம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். அந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், 8 மணி நேரம் ஐ யூ ஒர்க்கிங் ஆன் ஒன் சிங்கிள் ஏரியா? நோ, ஆக்சுவலி நோ. கரெக்ட் தானே? அப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா, எவ்ரிபடி வில் கெட் போர்ட் ஆஃப்டர் 3 hours எனி ஒர்க் யூ டூ. நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு எடிட்டிங்காக பண்ணாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் ஒரு வேலையை பார்க்க முடியாது. ஒரே வேலையை 8 மணி நேரம் இன்ட்டு 365 daysலாம் யாராலையுமே பார்க்க முடியாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் கட் டவுன் பண்ணிக்குவேன். இன்றைக்கி 8 மணி நேரத்தில் எது வந்து எனக்கு ப்ரையாரிட்டியில் இருக்குது, எதை வந்து நான் இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ரியல் எஸ்டேட் ஃபோக்கஸ் பண்ணுமா, இல்லை எனக்கு இமீடியட்டாக இப்போ சேலிங்கில் கம்மியாக இருக்குது, நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், சேல்ஸில் கம்மியாக இருக்குது, இவனுக்கு ஹாப்பி எண்டிங்கில் வந்து மார்க்கெட்டிங் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை நான் ஃப்ளேவர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃப்ரான்ச்சைஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது என்னோட 8 மணி நேரத்தை நான் வந்து ஒரு 4 மணி நேரமாவோ 4 செக்மெண்ட்டாவோ 2 செக்மெண்ட்டாவோ 3 செக்மெண்ட்டாவோ ஃபிட் பண்ணிக்குவேன். அதுக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த மீட்டிங்கோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான, அப்போ எனக்கு போரே அடிக்காது. 9 மணி நேரம்ன்றது 10 மணி நேரம்னாலும் எனக்கு போர் அடிக்காது. ஐ நெவர் கம்ப்ளைண்ட். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா, பிஸ்னஸ் ஓனர்ஸ், இந்த வேலை செய்கிறவங்கலாம் சொல்கிறாங்களா, ஐ எம் ஸ்ட்ரெஸ்டு சார், ஐ எம் ஓவர்வெல்ம் சார். எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னென்னு எனக்கு உண்மையிலே இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஐ நெவர் ஃபெல்ட் ஐ எம் ஸ்ட்ரெஸ்டு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ சி எஸ் அ சேலஞ்ச். நான் காலையில் இன்றைக்கி நான் எப்படி என்னோட டைமில் என்ன செட் பண்ணுவேன்னா, ஐ ரஷ் டு கோ டு ஒர்க். ஐ ஆம் ஹாப்பி டு ஒர்க் மோர். அதாவது எனக்கு வந்து வேலை இருந்தால் தான் ஐ ஃபீல் ஹாப்பி. எனக்கு வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஐ ஃபீல் ஸ்ட்ரெஸ்டுன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஐ ஃபீல் லைக் போர்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ ஒய் ஐம் ரூனிங் மை டைம்ன்ற மாதிரி பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஐ டூ அ ப்ரீசெட் மைண்ட். அதாவது நாளைக்கு எனக்கு இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஒர்க் இருக்குது, இதெல்லாம் நான் முடிக்கணும், இதை நான் முடிக்கணும், நான் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணணும், ஜிஎஸ்டிஸ் பார்க்குறாங்களே. ஸோ இந்த வேலையில் வந்து நானே இன்டர்னலாக பிரிச்சுக்குவேன். அதனால் அலாம் செட் பண்ணி எல்லாம் பிரிக்க மாட்டேன். பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டிஸ், எது நமக்கு ப்ரையாரிட்டி இன்றைக்கி இருக்குதுன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு ஐ கோ ஃபார் இன்புட் மை டைம் அண்ட் தட். அவ்வளோதான். ஓகே. ஸோ டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு பார்க்கும்போது லைக் டைம் பற்றி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் யுவர் மணி? லைக் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ லைக் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக வந்து இது எப்படி பண்ணுவோம்? சீரியல் ஆண்டர்ப்ரனர் அதான் நான் அந்த பந்தா பண்ணுற மாதிரியான கேரக்டர்லாம் கிடையாது. ஐ வெரி லிவ் இன் அ வெரி ஸ்மால் அண்ட் வெரி சின்ன சர்க்கிளில் தான் இருந்தேன். நான் மிஞ்சி போனால் ஒரு டீ சாப்பிடுவேன், ஒரு சாப்பிடுவேன், இல்லை அந்த மாதிரி. அதாவது நான் வந்து ரொம்ப பேராசப்பட்டு நான் எனக்கு காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஆங்கிளில் நான் பிஸ்னஸே பண்ண மாட்டேன். நான் வந்து என்னை என்கேஜாக வச்சுக்கணும். ஐ வாண்ட் டு ரன் மை ஓன் திங்ஸ் அப்படின்ற ஆங்கிளில் தான் நான் வந்து என்னோடய மோட்டிவே இருக்கும். அப்போ நான் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுறதை நானும் பண்ணுறேன். ஐ somehow இன்றைக்கி வரைக்கும் டு பி வெரி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி வரைக்கும் நான் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்து இந்த மாதம் இவ்வளோ வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணமா, இதில் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுமா, இதில் அப்படிலாம் நான் பார்த்தது கூட கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் வருதா இன்னொன்று பண்ணு, இதில் வருதா இதில் இன்னொன்று பண்ணு, இதை வருதா இங்கே தூக்கி போடு, அங்கே வருதா இங்கே தூக்கி போடு. ஸோ இந்த மாதிரி தான் ஐ க்ரோ அஸ் பிஸ்னஸ். இப்போ என்னோட செலவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா, 4 சட்டை வாங்குறேன்னா, ஒரு வாட்ச் வாங்குறேன்னா, அவ்வளோதான். எனக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது வேணுமா, அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னோட மேக்ஸிமம். என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ, மீதி இருக்கிறதெல்லாம் ஐ சி அஸ் பிஸ்னஸ் இன்கம். இதுதான் அது என்னோட சேஃப்டிக்கு இருக்கா காசு, அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் பார்ப்பனே தவிர மற்றபடி ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் நம்பர்ஸ், ஐ ஒர்க் ஃபார் மை செல்ஃப். ஸோ அடுத்தது லைக் நீங்கள் ஆரம்பிக்கணும் அடுத்து. ஸோ ஓகே இந்த செக்மெண்ட் வந்து நான் பண்ணலான் இருக்கேன், இதில் இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சி இதில் வந்து இன்னொன்று வந்து த லெஷர் அண்ட் ஸ்பா அண்ட் அதை நான் அந்த சொன்னேன்ல ஸ்கூல் ஆஃப் ஹார்ட் நாக்ஸ். ஸோ அந்த சேனல்ஸ்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு 2 ஃபீல்டை வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து இதில் 4 ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் 2 நான் வச்சுட்டேன். ரியல் எஸ்டேட் அண்ட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ரியல் எஸ்டேட், த பில்லியனர்ஸ் மேட் ரியல் எஸ்டேட் தான் மெயினாக பேசுவாங்க. ரெண்டாவது வந்து த ரீட்டெயில் பிஸ்னஸ், இட்ஸ் கம்ஸ் அந்த ஃபுட்டுக்குள்ளே வந்துக்கலாம். இன்னொன்று மெயினாக இப்போ நான் இட்ஸ் ஃபேசினேட்டிங் ஃபார் மீ, பட் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் திங்ஸ். இந்த டூரிஸ்ட்னு வரப்போ நான் இந்த ரெசார்ட் இஸ் ஆல்சோ கமிங் இன் டு த பிளேஸ். அண்ட் 4th ஒன் வந்து இந்த ஸ்பாஸ்,
ஸ்பாஸ்னா ஐ வாண்ட் டு லிட்டரலி சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்பாஸ். இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்பானாலே ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. ஸோ அப்படி வந்து இப்போ த பீப்புள் ஆர் ஹெசிடென்ட் டு டூ தட். பட் எவ்ரிபடி லைக் சம் கைண்ட் ஆஃப் திங். இப்போ நான் அடுத்த ப்ராப்ளி அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சிலோன் ஸ்பான்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. யூ டோன்ட் பிலீவ் இட். அந்த ஸ்ரீலங்காவோட கண்ட்ரியோட அமைப்பு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மொத்தமாகவே அந்த நாட்டிலேயே 2 கோடி மக்கள் தொகை தான் இருக்குது. அதாவது விச் இஸ் லெசர் தென் கோயம்புத்தூரோட ஈக்குவலன்ட் மக்கள் தொகை தான் அந்த ஊரோட நாட்டோட மொத்த மக்கள் தொகை. ப்ராபப்ளி அவங்களோட 50 to 100 பிரான்ச்சஸ் ஒரு கொலம்புல மட்டுமே இருக்கும். அவ்வளோ பெரிய பிராண்டு. ஸோ யூ டோன்ட் கெட் அன் அப்பாயின்மெண்ட் எனி டே. அதாவது நீங்கள் இப்போ ஒரு சாயந்தரம் போயிட்டு எனக்கு நைட் அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. யூ ஹேவ் டு புக் லைக் 2 days பேக், 3 days பேக். ஸோ அப்போ நான் அதை போய் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இத்தனோண்டு கண்ட்ரி இருக்குது, 8 மணிக்கெலாம் கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிரும், ஆனால் யூ டோன்ட் கெட் அன் அப்பாயின்மெண்ட் ஸ்பா. அது பெரிய டூரிஸ்ட் பிளேஸும் கிடையாது. அப்புறம் எப்படா இது நடக்குதுன்னா, அப்போ தட் இஸ் ஹவ் ஐ see it. Okay, so the wellness people are more focused on. ஸோ அப்போ அது வந்து why can't I do it here? ஸோ இங்கே இருக்க நான் எப்படி பார்த்தேன்னா, மக்கள்ன்றது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஸோ அவனோட நீட்ஸுங்கிறதும் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஸோ அப்போ ஐ see it if the guy is using in Sri Lanka. ஸோ இப்போ இங்கே அது ஒரு கெட்ட வார்த்தை ஆனதுனால தான் அதை பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ஐ மேக் இட் இன் ஸ்பானா. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ரெகுலர் பாடி மசாஜ் ஆர் எனிதிங். ஸோ இட்ஸ் வெரி ஃபுட் ஸ்பா. இப்போ நீங்கள் தாய்லாந்து போயிருப்பீங்க, in the streets you see 10 spas, right? So foot spa, the people are sitting in the couch and doing a foot massage, right? So அப்போ அங்கே நடக்குது, ஏன் நம்ம ஊரில் நடக்க மாட்டேங்குது? அப்போ எங்கேயோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேப் தான் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து பண்ணுனா அது என்னோட அடுத்த பிராண்டாக இருக்கலாம், அடுத்த இதாக இருக்கலாம். ஸோ அது வந்து தட் would be my fascination point. ஸோ அது வந்து பண்ணால் அது அந்த பிஸ்னஸை வந்து என்னால் ஸ்கேல் பண்ண முடியும்ன்ற நான் நம்புகிறேன். ஸோ அப்போ அந்த சிலோன் ஸ்பா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தேன். அதில் வந்து கிராஸ் செல்லிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது தே கேன் செல் சோப்பு, ஆயுர்வேதிக் ஆயில்ஸ், இந்த மாதிரி கிராஸ் செல்லிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருந்துச்சு. ரீட்டெயில்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப தட் மேட் மீ டு ஃபேசினேட்டிங். ஸோ அப்போ என்னால் இங்கேயும் பண்ண முடியும், ஒரு ஈரோட்லேயும் பண்ண முடியும், திருப்பூர்லேயும் பண்ண முடியும். ஐ கேன் கோ எனிவேர் இன் த வேர்ல்டு. பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு மேன் பவர் டிபெண்ட் தான். பட் அதை ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் காஃபி ஷாப் நடத்தினாலும் மேன் பவர் வேணும் இல்லை. ஸோ அப்போ அந்த ப்ராசஸை தான் நான் டிஃபைன் பண்ணணும். அதுதான் இருக்கிறத ஒரு அப்படி எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்களே. ஸோ அப்படி கிடையாது இல்லை. அப்போ அதுதான் என்னோட கீ சேலஞ்ச். நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் தான். ஏன்னா மேன் பவர் இஸ் மச் ஹைலி ரெக்வயர்ட் ஆன் தட். ஸோ அப்போ அதுக்கு என்ன நான் பண்ணுச்சு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டோனியன் கை பார்க்குறீங்கல்ல, டோனியன் கை வந்து சலூன், கரெக்ட் தானே? அவங்களுக்கு அந்த சேலஞ்ச் இருக்கும் தானே. ஹவு டு தே கெட் இட்? ஸோ ஹவு தேர் கெட்டிங் இட் அப்படின்னு நான் யூஸ்வலாக நான் யார்கிட்ட ஆட்டோ கட்ட போனாலோ இல்லை எங்கே போனாலும் ஐ ஸ்பீக் டு த பீப்புள் ஹூ இஸ் ஒர்க் ஆன் த லேபர் சைட். அப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன கேட்டேன்னா, எப்படி உங்களுக்கு ஆள் கிடைக்கும்? எப்படி வந்து நீங்கள் டோனிங் கையில் எப்போதுமே ரிசோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அது ஆள் இல்லாமல் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கேட்குறப்ப அப்போ தான் தெரியுது அவங்க ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து தே ட்ரெயின் பீப்புள் ஃபார் ஹேக்கெட் அண்ட் தே ஹையர் தெம். ஸோ வித்தின் அவங்களோட செல்ஃபில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்களோட பீரியட் முடிஞ்சோன்னா தே கோ ஃபார் அனதர் ஜாப் ஆர் லைக் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதில் வந்து இட் இஸ் அப்போ நான் பண்ணணும்னு நினச்சா அந்த மாடலில் தான் பண்ணணும். ஸோ அப்போ ஐ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ கல்ச்சர். அப்போ அதை பண்ணினா தான் பண்ண முடியுமே தவிர அதுதான் என்னோட வேலை. அது அப்போ கெட்டிங் ட்ரெயின், ஹவு டு ஐ மேனேஜ் ரிசோர்ஸஸ், ஹவு டு ஐ இதுக்கு இது ஒரு அக்லி ஜாப்ன்றதுலேருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும், அப்போ அதை தான் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இஸ் மை ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்க, பாட்காஸ்ட் பார்க்குறாங்க. எங்கே போனாலும் நான் லைக் இன் ஜென்ரலி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட கூட கேட்டிருக்கலாம், நான் என்ன பொருள் சார் ஆன்லைனில் விற்கலாம் அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க. காமனான கொஷனாக இருக்கும். லைக் அவங்களுக்கு என்ன வரும், என்ன தெரியும் அப்படிலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போன ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது லைக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கொஷனாக கேட்குறேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அஸ் ஒரு யங்ஸ்டராக, ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு 20 வயசாக இருக்குது அப்படிங்கிறவங்க பிஸ்னஸ்க்குள்ளே வராங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இல்லை நீங்கள் ஒரு 20 வயசு, இப்போ ஒரு 20 வயசு இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சார் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, அதாவது சில பேருக்கு வந்து அதான் சொல்கிறாங்களே, பிஸ்னஸில் வந்து ஒய் தே ஆர் நாட் டேக்கிங் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது நான் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த காமன் ப்ராப்ளம் இருக்குது. அது ஏன் ப்ராப்ளம் இருக்குன்னா, லேக் ஆஃப் காம்படன்சி, லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போது எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு இருக்குது, இப்போ நான் இ-காமர்ஸை பண்ணணும்னு இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? அப்போ என்கிட்ட வந்து தெரியல, எனக்கு வந்து எப்படி வந்து யாரை போய் எப்படி ஷிப்பிங் கம்பெனி அனுப்பணும்னு தெரியல, எனக்கு வந்து எப்படி வந்து இது எடுக்கணும்னு தெரியல, அது மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதைத்தான் படிக்கணும். See, when you have all the answers with you, you know how to knock it. ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறது ஆன்சர் கிடையாது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ரீசன் சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து நோபடி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் எனி ஒன்லாம் கிடையாது. இப்போ இருக்க நம்ம ஓடிட்டுருக்க நம்ம வேலையை பார்த்தா போதுன்றது தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். இப்போ யாருக்கும் எங்கள் அண்ணன் என்னை ஹெல்ப் பண்ணல, என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணலன்னா யாரும் சொல்ல முடியாது. ஸோ யூ ஹாவ் டு டூ இட். வின் பண்ணால் அவங்க கூட வருவாங்க, வின் பண்ணலைன்னா அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலி உண்மை.
அப்படி இருக்கும்போது லேக் ஆஃப் நாலேஜ் தான் பிரச்சனையாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சா 6 months எடுத்துக்கோ. அப்போ 3 வருஷம் போய் ஒரு டிகிரி படிக்கிறீல்ல, 3 வருஷம் எதுக்கு டிகிரி படிக்கிறேன்? ஒரு வேலை வாங்குறக்கா படிக்கிறேன், ஒரு 15,000 25,000 சம்பளத்துக்கு வேலை வாங்குறக்கா படிக்கிறேன். அதை ஏன் இந்த 3 வருஷம் நீ ஒன்று சம்பாதிக்கணுன்றக்கா படிக்கக்கூடாது? 3 வருஷம் 1 மணி நேரம் படி. 1 மணி நேரம்லாம் வேணாம், மாதத்துக்கு 3 மணி நேரம் படி. யூ ஹாவ் அ பிகர் நாலேஜ் தேன் மீ. ஸோ அப்போ அது வந்து அப்போ அதை படிக்கிறதுக்கு நான் எஃபர்ட்டே போடுறதில்ல. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், யாராவது வந்து எனக்கு வந்து புஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இன்றைக்கி தெரியலன்றது இருக்கலாம், ஆனால் நாளைக்கு தெரியலன்றது இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நீங்கள் அதை தான் படிக்கணும்னு பார்க்குறேன். ப்ராடக்ட் செலெக்ஷன் எடுத்தோம்னா சார் இந்த ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா 45 லட்சம் ப்ராடக்ட், 50 லட்சம் ப்ராடக்ட் நம்மளோட டே டு டே லைஃப்லேயே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அவ்வளோவில் எது ஓடும் எது ஓடாதுன்னு என்ன இல்லை. அவன் பெசாஸ் சொன்னாலும் ஜெஃப் பெசாஸ் சொன்னாலுமே பண்ண முடியாது. வேற ஒரு ப்ராடக்ட்ஸ் நான்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இவங்களாம் இந்த ஹீலியம் 10 இந்த ஜங்கிள் ஸ்காட்லாம் வச்சு ப்ராடக்ட் அனலிசிஸ் பண்ணிலாம் பண்ணுறாங்களே. நான் சொன்னேன்ல 2015-16 பீரியட்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, Amazon.comல போய் அந்த ப்ராடக்ட்டோட பேர் அடித்து என்ட்ரு வந்து வச்சுக்கோங்க, 0 ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வரும். ஓகே, I put it that product as a first in Amazon category listலேயே அந்த இதில் போட்டேன். We sold almost 25 units in the first month. On the first day I'm talking about. ஒரு 10 ப்ராடக்ட், அதாவது கேட்டகரியிலே இல்லை, அது என்ன கேட்டகரியில் ஃபில் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் வர் தேர். I was keep introducing it. ஸோ அதனால் மக்கள் என்ன வாங்குவான்னு நம்மளால் ஜட்ஜ்லாம் பண்ண முடியாது. நோபடி ப்ராப்ளி வில் ஹேவ் அ டேட்டா வெதர் திஸ் ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன், உண்மையாலுமே நீங்களும் நானும் வாங்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்திருந்தேன்னா, இந்த பெருசாக அந்த ஸ்ட்ராட்டஜி எங்கேயும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, HCயில் வித்துட்டு இருந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கொண்டு Amazonல போட்டேன். ஸோ தட் இஸ் மை சீக்ரெட் சாஸ், அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். HC வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் நல்லா வித்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் நல்லா வித்துட்டு இருக்கு, ஆனால் Amazonல எவனுமே விற்கல. ஸோ அப்போ அந்த கேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகே, இப்போ இங்கே எவனோ வாங்கிட்டு இருக்கான், ஆனால் இங்கே எவனுமே விற்கல, அப்போ இதை தூக்கி இங்கே போடு, அப்போ அங்கேயும் ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அப்படிச்சு. அது அதுக்கு என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இட் வென்ட் ஃப்ரம் 0 to this. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது அந்த கேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அதுதான் என்னோட ஒர்க்காவோ என்னோட சீக்ரெட் சாஸாவோ சொல்கிறேன். ஸோ ஜென்ரலி இதுக்கு முன்னாடி நான் நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் லைக் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கீங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு இது வரைக்கும் நானும் கேட்டதில்லை. கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஃபெயிலான பிஸ்னஸ் அண்ட் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை அடுத்தடுத்த பிஸ்னஸில் நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? நான் ரீசெண்டாக ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஒரு கிருஷ்ண விலாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அது எல்லாரும் அந்த ஃபுட் பிஸ்னஸ் பற்றி பண்ணுறாங்க. இந்த ராமேஸ்வரம் கெஃபே எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நானும் பண்ண ஒரு மாடல் தான். அதாவது நான் எப்படி அதை ஃபெயில் பண்ணேன், நான் வந்து எப்படின்னா ஐம் நாட் அன் ஈகோஸ்டிக், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ அக்செப்ட் மை ஃபால்ஸ். நான் அதெல்லாம் எனக்கு தப்பு நடந்துச்சு, நான் ஃபெயிலியர் அப்படின்னு 100% ஒத்துக்குவேன். அப்படி ஒத்துக்கிறப்ப ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் கிருஷ்ண விலாஸ் இஸ் அ ஃபெயிலியர். பிகாஸ் என்ன பிரச்சனை அதில் நான் பார்த்தேன்னா, நான் வந்து கிருஷ்ண விலாஸ் வந்து ஓடலைன்றக்காக ஸ்டாப் பண்ணவே இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், என்னோட டேட்டா கூட நீங்கள் பார்த்தா தெரியும். we were doing almost 75,000 rupees to up to max sales 1 lakh வரைக்கும் per day sales. அதாவது கூட்டம் ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னு க்ளோஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வாஸ் ரியலி குட் ரெஸ்டாரண்ட். ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு கால்குலேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது நான் ஒரு ஆசையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன மற்ற பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் அதில் நம்பர்ஸை ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணி பண்ணேன். ஃபுட் பிஸ்னஸில் நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. அதாவது இன்க்ளூடிங் அன்னபூர்ணாலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபுட் ஜெயின்ட் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டகரி விட்டுருங்க, KFC ஸ்டார்பக்ஸ் விட்டுருங்க. அதை சொல்கிற ரெஸ்டாரண்ட்டாக டெய்லி ஸ்டோர் ஒருத்தட்ட போய், சார் இந்த மாதம் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இந்த 20% 30% மார்ஜின்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஓகே ஆகாது. ஏன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களால் நான் ஆக்சுவலாக ஆரம்பித்ததோட விஷன் வந்து வேறு. நான் விஷன் எப்படி ஆரம்பிச்சேன்னா, அந்த மாடல் வந்து இப்போ இந்த மசாலா கேஃபேல சொல்கிற மாதிரி, ஒரு கரண்டி தோசை மாவு வேணப்பா 10 ரூபா 3 ரூபா, தோசை 100 ரூபாய்க்கு 4 தோசை தான் 100 ரூபா வருது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளுக்குள்ளே போக 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 அவங்களுக்குள்ளே எத்தனை ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறது, என்னோட மொத்த ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் 40 ஸ்டோரை வந்து மொத்தம் 6 ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. 6 பேர் மொத்தமாகவே இருந்துச்சு, அவ்வளோதான். மொத்தமாகவே என்னோட மை டீம் இஸ் வெரி ஹார்ட் கோர் டீம். ஸோ அந்த 6 பேர் தான் என்னோட மொத்த டீமே. ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்து ஒரு 8 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் மொத்தமாகவே. வி மேக் 40 ஸ்டோர்ஸ்க்கு பண்ணோன்னா, அப்போ அது போக கேட்ரிங்ஸ் அதுன்னு சொல்லி வி டூ அ வெரி பிக் நம்பர்ஸ். ஸோ பட் ஆனால் வந்து என்னோட கிருஷ்ண விலாஸுக்கு
we have a 38 resources. அப்படிங்கப்பா. ஓகே. நினச்சி பாருங்க, அதாவது என்னோட இந்த எஃபர்ட்டுக்கு இந்த எஃபர்ட் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஐ ஃபெல்ட் இல்லை, நான் வந்து இதோட ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் நான் யோசிக்கிறப்ப எனக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக எனக்கு தெரியல அது. அதனால் ஒன் ஃபைன் டே அப்படியே வந்தேன், நாளையிலேருந்து கிருஷ்ணவிலாஸ் இஸ் க்ளோசிங் டவுன்னு சொல்லி வி ஜஸ்ட் புட் த ஷட் டவுன் அண்ட் ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் மனி, பட் ஐ டோன்ட் கேர். ஐ அக்செப்டட் மை ஃபால்ட், அவ்வளோதான். இல்லை அது போயிடுச்சு, ஐ ஷுடன்ட், அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன், அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீட் மணி, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். சி, முக்கால்வாசி பிஸ்னஸ் ஓனர்ஸ் பப்பு பண்ணுறதும் ஒன்று இருக்குது. ஒரு 3 மாதம் வந்து அவங்க ஒரு ப்ளீட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தே ஹாவ் டு ஷட் இட் டவுன். அதாவது அவங்களோட ஈகோ, அவன் என்ன நினச்சிருவான், இவன் நினச்சிருவான். இப்போ என்னமே நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் தேர் ஆர் பீப்புள் இஸ் வாட்சிங் யூ டு புல் யூ டவுன். அதாவது நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போயும் என்கிட்ட கேட்பாங்க, சார் அப்போ கிருஷ்ணவிலாஸ் ஃபெயிலியரா? ஆமாம், ஃபெயிலியர், ஐ அக்செப்டட். ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் நிறைய பேர் அந்த ட்ராப்பில் ஃபாலோ ஆகிறாங்க. எங்கடா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்க கேட்பானா, சொந்தக்காரன் கேட்பானா, இவன் கேட்பானா, அவன் கேட்பானான்னு சொல்லி தே கீப் ப்ளீடிங் இட். ஒரு நேம் சேக்கு ரன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங், யூ ஹாவ் டு அக்செப்ட் இட், ஷட் இட் டவுன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் க்ளோஸ் இட் டவுன். டோன்ட் ஆஸ்க் எனி அதர் திங்ஸ். நான் அடுத்த மாதம் பிடிச்சிட்றேன் அப்படின்னு. இஃப் யூ டோன்ட் சி த ஃபியூச்சர், ட்ரை ஃபார் 2 to 3 months, பட் எண்ட் ஆஃப் த டே ஷட் இட் டவுன். பீப்புள் மிஞ்சி போனால் ஒரு மாதம் கேட்பான், 2 மாதம் கேட்பான், அவன் வேலையை பார்க்க போயிடுவான். நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஹோட்டலியன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இனிஷியலி தேவர் டூயிங் குட், அப்புறம் நம்ம பெருசாக பண்ணலான்னு தேவர் டூயிங் சம் அதர் திங்ஸ் எக்ஸ்ட்ரா, தேவர் ப்ளீடிங் இட். அப்போ அந்த பாயிண்டில் வந்து என்னென்னா அவங்களோட ஈகோ தடுக்கும். எங்கடா நம்ம இவ்வளோ பெருசாக நடத்திட்டு நம்ம திடீர்னு க்ளோஸ் பண்ணோம்னா தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு ப்ளீட் பண்ணாமல் ஓப்பன் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து த நம்பர்ஸ் வில் ஹிட். அப்போ கடன் வாங்கி போகிறது அந்த மாதிரி போட்டு தே பிகம் மைனஸில் போகிற பீப்புளாக நான் நிறைய பேர்த்த எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தான் என்னோட எடுத்துக்காட்டாக பார்க்குறேன். ஸோ இஃப் இட் இஸ் ப்ளீடிங், ஜஸ்ட் ஷட் இட் டவுன், நோ மேட்டர் ஆஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அல்லது வந்து நிறைய வெர்டிகல்ஸ் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா இவ்வளோ மிக்ஸ்ட் ஆஃப் வெர்டிகல்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸை பற்றி நான் கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்குமே பாட்காஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த பாட்காஸ்ட் நிறையா யங் ஆண்டர்ப்ரனருக்காகட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அண்ட் இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங் பெர்ஸ்பெக்டிவை பற்றி பேசினஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து நிறைய பாட்காஸ்ட். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.